ஏகாதசி அப்படிங்கிறது இந்து சமயத்தில் ரொம்ப முக்கியமான உபவாச நாளாக கருதப்படுது. எதுக்காகனா புராணங்களில் சொல்லியிருக்காங்க, ஏகாதசி விரதம் இருந்தால் 1000 யாகங்கள் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவ நிவர்த்தி, மனசாந்தி, விஷ்ணுவோட அருள் எல்லாமே இந்த ஏகாதசி நாளில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குமா. விஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பக்தியோட பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஏகாதசி விரதம் பாவங்களை நீக்கி ஆன்ம சுத்தியை தரும் அப்படின்னு நம்பப்படுது. ஏகாதசி நாளில் சாப்பிடாம இருக்கிறது வழக்கம், அதாவது உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது வழக்கம். அதுக்கு பதிலாக பால், பழம் எடுத்துப்பாங்க. முறையா விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, முன்னாடி நாள் அன்னைக்கு நைட்டே, அதாவது தசமி அன்னைக்கே சாப்பாடு மட்டும் செய்யணும். ஏகாதசி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சு விஷ்ணு பெருமானுக்கு பூஜையை பண்ணணும். அன்னைக்கு நாள் முழுக்க விஷ்ணு நாம ஜபம் பண்றதும், பகவத்கீதை சொல்றதும், விஷ்ணு சகசர நாமத்தை பாடுறதும் ரொம்பவே சிறப்பு. இரவு முழுவதும் கண் விழிச்சிருந்து பக்தியோட பிரார்த்தனை பண்ணா பரம புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது. மறுநாள் துவாதசி அன்னைக்கு காலையில விரதத்தை முடிச்சுக்கலாம். புரட்டாசி மாசத்துல வர ஏகாதசி பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமான ஏகாதசி. இந்த நாள்ல விரதத்தை கடைபிடிச்சா பெருமாளுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கும்.